சுந்தர தமிழால் இந்நாள் வரையும் மேற்கொண்டாயே. இனி வேறொன்றுமில்லை உமக்கு, வயதவரையும் வாழ வைத்தாயே. நீ என்னை மட்டும் விட்டு விடவா போகிறாய்? இயலாயும் இசையாயும் நாடகமாயும் எங்கள் உயிராய் ஊற்றாய் நிறைந்திருக்கிறாய் நீயே. என் தாய்மொழியை தமிழே உன்னை வணங்குகிறேன். ஆண்டோரே சான்றோரே, என் அன்னை மொழியில் உதிர்ந்த சில உதிரி பூக்களை உதிர்க்கிறேன். கருடன் பறக்கு வானில் சில ஈக்களும் பறக்கட்டுமே. நுண்மை கூர்ந்து நுனிதில் அறைகிறேன். இனிமை கூர்ந்து உங்கள் செவிகளை இசையுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இயற்கை பேரழிவு. இயற்கை பேரழிவு என்றால் மனிதன் செய்யும் சிறு தவறினால் ஏற்படும் பேரழிவே இயற்கை பேரழிவு. சங்க காலத்தில் இயற்கையை பற்றி பல சான்றுகள் உண்டு. நம் முன்னோர்கள் சுவடுகளாக வடித்துள்ளன. ஆனால் இப்பொழுது காணும் இடமெல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்களும் தொழிற்சாலைகள் மட்டும்தான். எப்பொழுது மரத்தை வெட்டி கட்டிடங்கள் கட்ட ஆரம்பித்தாலோ அப்பொழுதே மனிதனுக்கு அழிவு ஏற்பட்டது. ஏனென்றால் வயநாட்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வயநாட்டில் நிலச்சரிவு, ஜப்பானில் நிலநடுக்கம் போன்றவை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டுகளாகும். இயற்கையை நாம் பாதுகாத்தால் மட்டும்தான் நம் வாழ்க்கை மிகவும் நன்றாக செழிப்பாகவும் இருக்கும். அதனால் இயற்கையை பாதுகாத்து இயற்கை பேரழிவை நாம் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். முடிந்தவரை இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும். முன்னோர்கள் வாழ்ந்து சுவடுகளாக படித்துள்ளவை இயற்கையும் ஒரு சான்றுதான். ஏனென்றால் இயற்கையை ஒன்றோடு ஒன்றி வாழ்ந்து அதில் கிடைக்கும் நன்மைகளை அவர்கள் பகிர்ந்துள்ளனர். அடுத்த தலைமுறைகளுக்கும் கற்றுக் கொடுத்துள்ளனர். ஆனால் இப்பொழுது நம் கட்டிடங்களிலும் நிலத்தடியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதற்கு காரணம் இயற்கையை நாம் கொச்சமாக எடுத்துள்ளோம். இத்தகைய வாய்ப்பை தந்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி.